அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன் பிசிக்காக. ஸோ அடுத்ததாக பிசிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கர். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்குள்ளே இருக்கிற ஒரு RGB ஸ்பீக்கரை அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ தவிர இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ஓகே காய்ஸ், முதல்ல இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம் குவிக்காக. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஸ்பீக்கர் இப்படி தான் வந்திருக்கு. சைஸ் நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், பட் ஓகே தான் சொல்லலாம் இது கூட. ஓகேங்க, ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வாங்கிக்கிறேன். இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 789 ருபீஸ் இருக்குது. பட் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாங்க எனக்கு 757 ருபீஸ் ஆகிருக்கு. ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு ஒரு 20-30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வாங்கும்போது ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிட்டு பிறகு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகுதான்னு பாருங்கள். சைட் பிறகு எது எப்போ கம்மி வருதோ அப்போ வாங்கிக்கோங்க. ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது 10 வாட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. வால்யூம் கண்ட்ரோல் இதிலே இருக்குன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து என்னென்னாக்கா இதில் நம்மளுக்கு RGBயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் முதல்ல நான் இங்கே வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த பாக்ஸ் உள்ள நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 ஸ்பீக்கரு அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க, பாக்ஸில் வேறு எதுவும் வரல, நீங்களே பார்க்கலாம். ஓகேங்க, ஸோ இதை தூக்கிட்டு இதில் நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா கஷ்டம். பார்க்கையில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சவுண்டு குவாலிட்டி அண்ட் எவ்வளோ நாள் வரும்ன்ட்டு நான் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். சவுண்டு குவாலிட்டி ஏன் ஃபுல் ரிவ்யூ வெயிட் பண்ணு, இப்போவே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட விடுங்க. ஆனால் ஃபுல் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த ஸ்பீக்கர் நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். ஸோ இது போட்டுடலாம். ஸோ ஒயர் கனெக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மொபைலில் கூட யூஸ் பண்ணிக்கணும், பட் நீங்கள் சார்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். பட் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்க்கு வந்து பர்ஃபெக்டான ஃபிட் ஆகும் இது. ஸோ அதுக்காக தான் இது வாங்கினேன். ஸோ நிறைய யோசிப்பீங்க எந்த ஸ்பீக்கர் வாங்குறதுன்ட்டு. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பியில் ஒன்று சொருவணும் அண்ட் ஒரு ஆக்ஸில் ஒன்று சொருவணும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிள் சொருவறதுக்கு என்னோடய சார்ஜரில் வந்து இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பிசியில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ட் பாக்ஸ் ரெடியாக வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதை இதில் போடுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் RGB இங்கே ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சின்ட்டு. இப்போது என்னோடய மொபைலை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏதாச்சும் நான் ஒரு சாங் இங்கே ப்ளே பண்ணிட்டு போகிறேன். சாரி, என்னால் நம்ம தமிழ் சாங்ஸ் போட்டு காமிக்க முடியாது. நான் அப்படி போட்டு காமிச்சா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, இல்லை காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் வந்து பேக்ரவுண்ட் ஃப்ரீ மியூசிக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ வந்துட்டு லோவாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜ் வந்துட்டு ஒரு சிஸ்டம்க்கு நம்ம எவ்வளோ படம் பார்க்கணும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இது 10 வாட் ஸ்பீக்கர் இது. ஸோ இது 5 வாட்ஸ் இதில் கிடைக்குது அண்ட் 5 வாட்ஸ் இதில் கிடைக்குது. அண்ட் இந்த ஸ்பீக்கர் நீங்கள் பை பண்ணி வச்சிங்கன்னா கீழே பெஸ்ட் பை
நியர்பை லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அதுங்க வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்போவே நான் மொபைலில் வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா அதில் சவுண்டு கம்மியாக வந்துச்சு. பட் பிசியில் வந்து நம்ம ட்ரை பண்ணிவிடுவோன்ட்டு எத்தனை இருக்கேன். ஸோ இங்கே பார்க்கலாம், நான் 50% நான் இங்கே வச்சுருக்கேன் சவுண்டு. ஃபஸ்ட்டு 50% சவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் ஃபுல்லாக 100% வைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 100% வச்சிட்டேன். ஸோ இப்போ 100%ல எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்கே மொபைல் விட பிசியில் கனெக்ட் பண்ண சவுண்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் மொபைலில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். பட் பிசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் சவுண்டு வருது. நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கோ அது பொறுத்து நம்மளுக்கு சவுண்ட் இங்கே தரும். ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சவுண்டு விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அதுவும் 750 ரூபா இல்லை 800 ரூபாக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி நான் கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவி எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வச்சு எனக்கு கேட்கலாம். அதனால் முடிஞ்சவளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.